இஸ்ரேல் தனது ராணுவத்தின் மூலம் எஞ்சியிருக்கும் பிணை கைதிகளை விடுவிக்க முயற்சித்தால் அவர்களை சவப்பெட்டியில் காண நேரிடும் என ஹமாஸ் இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவின் பல பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஹமாஸ் வசம் இன்னும் 59 பிணை கைதிகள் இருப்பதாகவும் அதில் 24 பேர் உயிருடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு காசாவின் பல்வேறு பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக பாலஸ்தீனிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹமாஸை வெளியேற வலியுறுத்தி பாலஸ்தீனியர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் காசாவை ஹமாஸ் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.